வணக்கம். ஒரு பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது நேரடியாக தெய்வத்தினுடைய பெயர் வைக்கலாமா என்றால், நடைமுறையில் அது பார்க்கும்போது எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா முழு நேரமாக நான் ஜோதிடராக இருக்கிறதுனால, இங்கே வரக்கூடிய குழந்தைகள் நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் மறுபடியும் பேரை மாற்றி அவங்க கெட்ஜெட்டில் மாற்றிருக்காங்க. அதாவது கடவுளினுடைய நேரடியான பெயர் வந்து இப்போ ஐயப்பன், மணிகண்டன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு துறவியினுடைய அந்த காலத்தில் வந்த ஒரு யோகியை வரலாம். அதாவது இந்த இல்லற வாழ்க்கை இல்லாத ஒரு யோகிகளுடைய பெயர் அதெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஜோதி, மணிகண்டன், ஐயப்பன், நேரடியாக முருகன், துர்க்கை இந்த மாதிரியான பயங்கர சக்தி மிக்க ஒரு தெய்வத்தினுடைய பெயர் வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் பவர் கம்மியாக இருந்தால், அந்த பெயரினுடைய அதிர்வை தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமாக ஜாதகம் இருந்தால், அவங்க வாழ்க்கை நிலகுலைஞ்சு போயிடும். அவங்க வந்து எடுத்த முயற்சி செல்லுபடியாகாது. மனநிலை கோளாறு, சிக்கலும் பிரச்சனையும் அவங்க சந்திக்க வேண்டியது வந்துடும். நிறையா பேருக்கு நான் பேர் மறுபடியும் மாற்றி வச்சு 32 வருஷத்துலலாம் பெயர் மாற்றி வச்சுருக்கேன். கல்யாணம் ஆகாமல் போனவங்க. அதுக்கு பின்னாடி துர்காதேவின்னு ஒரு பொண்ணுக்கு பெயர் வச்சுருந்தாங்க ஈரோட்டில். அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு 3 பொண்ணுங்க வரிசையாக 34, 32, 30ன்னு கல்யாணம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெயரை பார்த்துட்டு மாற்றி வச்சேன். மதிமலர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றி வைக்கும்போது 3 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. எந்த விதமான இதில் அது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க. மதிமலர், ரதிமலர்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு 2 பேருக்கு நான் பெயர் மாற்றி வச்சேன். இந்த மாதிரி சாதாரணமான நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய பெயர் நல்ல அழகான பெயர் வைக்கணுமே தவிர, இறைவனுடைய பெயரை நேரடியாக குழந்தைகளுக்கு வைக்கிறது தவிர்த்துறது நல்லது. என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பெயர்களோட அர்த்தம் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய குணாதிசயத்தில் நிச்சயமாக வரும். நீங்கள் அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. குழந்தை பேருங்கிறது வந்து இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்குறோம். அதில் வரக்கூடிய பெயர் வந்து தாறுமாறான பெயர்களை வந்து இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்கள உருவாக்குறது. அப்போது அந்த பெயர் வந்து என்ன பேரோ அந்த பெயருடைய அதிர்வு அப்படியே அந்த குழந்தைகளுடைய ஏன்னா ஒரு ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரம் 1,00,000 தடவை சொன்னீங்கன்னா ஒரு சக்தி உருவாகிறதா நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒரு பெயரை வாழ்க்கை முழுவதும் கூப்பிடுறோம். இப்போ பெருமாள் அப்படின்னு கூப்பிட்டா பெருமாள் தான் திரும்பி பார்ப்பார். கண்ணன் அப்படின்னா நாம் திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி அந்த பெயரில் வந்து நாகரீகமாகவும் இருக்கணும். இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு பெரிய அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும். அர்த்தமில்லாத பெயர் நியூமராலஜி ரீதியாக வந்து நீங்கள் மாற்றி வச்சாலும், யோகமான பெயர் மாற்றி வச்சாலும் சரிப்பட்டு வராது. கருப்பராயன் மினிப்பன்னு ஒரு காலத்தில் வச்சாங்க. இன்றைக்கி யாரும் வைக்கிறதில்ல. ஆனால் வந்து சாதாரணமாக பெயர் வச்சாலுமே கூட அது நல்ல உள்ளர்த்தம் என்னங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெயர் வந்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு, எதிர்கால சிந்தனைகள், அவங்களுடைய ஆயுள் பாவம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு பெரிய